பற்றியோ நம்பிக்கை பற்றியோ அறிவியல் சார்ந்தோ நாம் ஏதாவது வலைதளங்களில் தேடும்போது இடையில் ஆபாச வீடியோக்கள் விளம்பரங்கள் வருகின்றன. இங்கு எத்தனை பேர் பக்குவப்பட்டவர்களாக இருக்கிறோம்? காமம் என்பது வாழ்வின் ஒரு பகுதி. எந்த வயதில் எவருடன் வர வேண்டும் என அதற்கும் விதிமுறைகளும் ஒழுக்கமும் வகுத்தவன் தமிழன். அதை வைத்து மனித மனங்களை சாக்கடையாக்கி காசு சம்பாதிக்கும் கும்பலின் செயல் நரகளை தின்பதற்கு சமம். அயல்நாட்டு வலைதளங்களில் இப்படி வருவது ஒன்றும் புதிதல்ல. என் தமிழினம் இதற்கு அடிமையாகி தமிழ் சினிமாக்களிலும் சின்னத்திரை நாடகங்களிலும் தமிழ் வலைதள ஊடகங்களிலும் ஆபாசமும் போதையும் அதிகரித்துள்ளதன் விளைவு இதுபோன்ற பச்சிளம் குழந்தைகளை பாதிக்கும் அளவு கொடூரமாக வளர்ந்துள்ளது. சில அதிபுத்திசாலிகள் சொல்வார்கள், இதில் என்ன இருக்கு, பாலியல் கல்வி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியதுதானே என்று. யார் தெரிந்து கொள்ள வேண்டும்? எந்த வயதிற்கு மேல் தெரிந்து கொள்ள வேண்டும்? அதை புரிந்து கொள்ளும் அறிவை இயற்கையாகவே இறைவன் தருவான். பணம் சம்பாதிக்க உலகில் நேர்மையான